இப்போ பார்த்தோம்னா குமரன் வந்து என்ன செய்றாங்கன்னா அந்த அப்பளத்தை சேல்ஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலாவோட மாமாவும் பசுபதியும் 2 பேரும் மாறி மாறி பேசியிருக்காங்க. வெண்ணிலாவோட மாமா சொன்னாங்க, என்னுடைய அக்கா பொண்ணை வந்து நீ இந்த மாதிரி நடந்து தள்ளிவிட்டு கொலை பண்ணல, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷம் திட்டுறாரு. இவங்க 2 பேரும் பேசியிருக்கிறத நம்ம குமரன் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. செம்மையாக குமரன் வந்து கொஞ்சம் கோவமாக ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா பசுபதிகிட்ட போய் ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படி சொல்லிட்டு குமரன் அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த டயத்தில் பார்த்தோம்னா இங்கே நம்ம காவேரிகிட்ட ஃபோன் போட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா தானாக சாகலை, எல்லாமே வந்து இந்த மாதிரி பசுபதியோட வேலை அப்படி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பேசியிருக்கவே பின்னாடி பார்த்தோம்னா கார் வந்து அப்படியே இடிக்கிற மாதிரி நம்ம பசுபதி வந்து ஆள் செட்டப் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம காவேரி நம்ம இவங்களுக்கு விஜய்க்கு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பசுபதி தான் அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் குமரனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரியுது. லாஸ்ட்டில் என்ன ஏதுன்னுட்டு எல்லாத்தையும் தீவிரமாக இறங்கி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குமரனுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு நினச்சி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே குமரன் அம்மா சொல்கிறாங்க, என்னென்ன பிரச்சனை தான் வருது, இவ கன்சீவாக இருக்க டயத்தில் சொல்லிட்டு அவங்க பேசாமல் அவங்க கத்திகிட்டே இருக்காங்க.